ஜவுளி நிறுவனங்கள் இயந்திரங்கள் கொள்முதல் செய்ய 20% மூலதன மானியம் வழங்கப்படும். கோவை கொடிசியாவில் நடைபெறும் ஜவுளி மாநாட்டில் காணொலி மூலம் உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. சென்னை பிராட்வேயில் ஒருங்கிணைந்த புதிய பேருந்து நிலையம் அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் அதிமுகவில் சேர்க்க வாய்ப்பே இல்லை. எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். ஓபிஎஸ் அவர்கள் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு விட்டார். நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால அந்த கட்சியில் சேர்த்துவதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை. கூட்டணியில் ஓபிஎஸ்ஐ இணைத்துக் கொள்வீர்களா என்ற கேள்விக்கு பதிலளிக்க மறுத்த இபிஎஸ். நடிக்கும் வரை ஆளும் கட்சியை எதிர்த்து கூட பேச முடியாமல் இருந்தவர் விஜய் என எடப்பாடி பழனிசாமி சாடல். விஜய் சிறந்த நடிகர், ஆனால் தாங்கள்தான் சிறந்த அரசியல்வாதி என பதில். விஜய் பேச்சை கேட்க வந்ததால் கரூரில் 41 பேர் உயிரிழந்ததாக எடப்பாடி பழனிசாமி பேட்டி. ஆறுதல் கூற விஜய் நேரில் செல்லவில்லை என்றும் விமர்சனம். நாங்கதான் இதுவரைக்கும் மக்களுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த ஆட்சி எழுத்து கூட பேச முடியல. அது வரைக்கும் திரைப்படத்தில் நடிச்சுட்டு தான் இருந்தாரு. இப்பதான் வெளியில் வந்திருக்கிறாரு. அது அவர் சிறந்த நடிகர், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா சிறந்த அரசியல்வாதி நாங்க தான். மக்களை சந்திக்காத விஜய் யாருக்காக சினிமாவை விட்டுவிட்டு வந்தார் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. கொரோனா காலத்தில் விஜய் வெளியே வந்தாரா எனவும் வினா. 41 உயிர்கள் இழந்து விட்டோம். என்ன நடந்திருக்க வேணும்? யாருக்காக உயிரிழந்தார்கள்? அவரை காணதான், அவருடைய கூட்டத்தை, அவருடைய பேச்சை கேட்பதற்காக வந்த கூட்டம். நேரடியாக அங்க போயிருக்கணும். நாங்களாம் ஓடல. அந்த ஆறு கூட உங்களால சொல்ல முடியலையே. அவரை கட்சி நடத்தி என்ன செய்ய போறீங்க? அனுபவமின்றி ஆட்சி நடத்த முடியாது என விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி. திமுக தாவேக இடையேதான் போட்டி என்பதை பொருட்படுத்தவில்லை என்றும் பதில். இது அரசாங்கங்க. அரசாங்கத்தில் அனுபவம் தேவை. அனுபவம் செய்யவே முடியாது. பெரிய கஷ்டங்க. டெல்லிக்கு சென்று கெஞ்சும் நிலைக்கு திமுக வந்துவிட்டதாக ராகுல் கனிமொழி சந்திப்பு குறித்து இபிஎஸ் விமர்சனம். சரி, கனிமொழி அவர்கள் போறாங்க. அங்க போய் என்ன பண்றாங்க? ராகுல் காந்தி சந்திக்கிறாங்க. இதுக்காக சந்திக்கிறாங்க. எங்களை தான் சொன்னாங்க, எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அடிமைனாங்க. யார் அடிமை? நாங்க அடிமை இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தான் அடிமை. இன்னைக்கு அங்க போய் தேமுதிகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கவில்லை என்றும் விளக்கம். சார் என்ன தொடங்கல சார்? யார் சொல்லிக்கிறாங்க? அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்தி இறுதி செய்யப்பட்ட பிறகு உங்களுடைய தொலைக்காட்சி நூலையும் பத்திரிகைகளும் அழைத்து நிச்சயமாக அதற்கு பேட்டி கொடுக்கும். பிப்ரவரி 2ஆம் தேதி தாவேக 3ஆம் ஆண்டு தொடக்க விழா. விஜய் தலைமையில் பனையூர் அலுவலகத்தில் நடைபெறும் என அறிவிப்பு. கடலூர் அருகே கிராவல் குவாரி நடத்துவதில் அதிமுக பிரமுகர்கள் இடையே மோதல். துப்பாக்கியை காட்டி மிரட்டிய அதிமுக நிர்வாகி கோபால் கைது. தங்கம் விலை சவரனுக்கு 9,520 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் விலை 1,34,440 ரூபாயை தொட்டது. வெள்ளி விலை கிலோவுக்கு 25,000 ரூபாய் உயர்வு. ஒரு கிலோ 4,25,000 ரூபாயாக உயர்வு. உயர்கல்வி நிறுவனங்களில் சாதிய பாகுபாடுகளை களைய யுஜிசி கொண்டு வந்த விதிமுறைகளுக்கு இடைக்கால தடை. நிபுணர் குழு அமைத்து விதிகளை ஆய்வு செய்ய மத்திய அரசுக்கும் யுஜிசிக்கும் உச்சநீதிமன்றம் ஆலோசனை.
நெல்லையையும் தன்னையும் எப்போதும் பிரித்து பார்க்க முடியாது. நெல்லை தொகுதியில் மீண்டும் போட்டியா என்ற கேள்விக்கு நயினார் நாகேந்திரன் சூசகம். தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 9,520 ரூபாய் உயர்வு. வெள்ளி விலையும் கிலோவுக்கு 25,000 அதிகரித்து புதிய உச்சம். தைப்பூசத்தையொட்டி சென்னை எழும்பூரில் இருந்து நெல்லைக்கு நாளை சிறப்பு ரயில் இயக்கம். தாம்பரத்திலிருந்து தூத்துக்குடிக்கு சனிக்கிழமை இரவு சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாகவும் தெற்கு ரயில்வே அறிவிப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அரசு மருத்துவமனையில் விபத்தில் காயமடைந்தவருக்கு தையல் போட்ட சமையலர். மருத்துவர் செவிலியர் இல்லாத நிலையில் சிகிச்சை அளித்த மருத்துவமனை சமையலர். திருப்போரூர் முருகன் கோயிலுக்கு சொந்தமான நிலங்களை மீட்கச் சென்ற போது வாக்குவாதம். அறிவிப்பு பதாகையை மக்கள் அகற்றியதால் தள்ளுமுள்ளு. வேலூரில் திருமண மண்டபங்களை குறிவைத்து சமையல் கேஸ் சிலிண்டர்களை திருடும் நபர். சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி காவல்துறை விசாரணை. ஒன்று சேர தயார், இணைத்துக் கொள்ள டிடிவி தினகரனும் அவரது அருமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமியும் தயாரா என ஓ பன்னீர்செல்வம் கேள்வி. தினகரனை மட்டுமல்லாது தன்னையும் இணைத்தால்தான் அதிமுகவுக்கு வெற்றி சாத்தியமாகும் என பதில். திரு டிடிவி தினகரன் அவர்களும் அவருடைய அருமை அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ரெடியா கேட்டு சொல்லுங்க. குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதங்களுக்கு வரும் 4ஆம் தேதி மக்களவையில் பதிலளிக்கிறார் பிரதமர் மோடி. வரும் 5ஆம் தேதி மாநிலங்களவையில் பதிலளிக்க உள்ளதாக தகவல். விமான விபத்தில் உயிரிழந்த அஜித் பவார் உடலுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மரியாதை. 21 पोलीस जवानांसह जनरल सॅल्यूट करण्यासाठी तयार असणारा மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ், பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் உள்ளிட்டோரும் அஞ்சலி. மகாராஷ்டிர மாநில அரசு மரியாதையுடன் பாராமதியில் அஜித் பவாரின் உடல் தகனம். இறுதிச் சடங்குகளை செய்த மகன்கள். இமாச்சல பிரதேசத்தில் பனிப்பொழிவால் 885 சாலைகளில் போக்குவரத்து முடக்கம். மனாலியில் வெண்போர்வை போர்த்தியது போல காணப்படும் பனி. பிரிட்டனை தாக்கிய சந்திரா புயல். வெள்ளப்பெருக்கால் நிலை குலைந்து போன சோமர்செட் நகரம்.